ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசணும்னு எடுத்து வச்சிருந்த ஒரு அப்டேட் தான். பட் கொஞ்சம் டிலேவாக தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. பட் அதை கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு நினச்ச ஒரு டாபிக் தான் இது. ஸோ எங்கே போனாலும் நெகட்டிவிட்டிங்க. ஸோ ஜோஹா பேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல், நம்ம சாமி ப்ரோ மாடலை வச்சு ஒரு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாடலாக இருக்க சாமியோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த பேஜில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அது அவங்களோட பேஜ், அது அவங்க இஷ்டம். போடுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே அது அவங்களோடது. அது அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பேஜில் அவங்க என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. மற்றவங்க யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏங்க இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? நம்ம வாழ போகிறது எவ்வளோ நாள் வாழ போகிறது நமக்கே தெரியல. அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்களோட அந்த இடத்துல அவங்க இடத்துல இருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, ஸோ ரிலேஷன்ஷிப்பு அது இதுன்னு சொல்லி எதோ பேசியிருக்கீங்க. அவங்க போட்டிருந்ததுமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அவங்க வந்து தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வந்து போடாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன், இது நான் உருவாக்கின பேஜ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டின்னு தான் எனக்கு புரியல. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு பேஜ், அவங்க எவ்வளோ ஆசையோடு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம சுவாமி ப்ரோ மாடலுங்கிறது நமக்கு எவ்வளோ பெருமை. அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் அவரை பற்றி போடக்கூடாது. அப்புறம் அவங்க நம்ம சுவாமி ப்ரோ வந்து அந்த ஐடியை வந்து பிளாக் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு இல்லையா, டெர்மினேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. ஸோ அது ஏன்னு கேளுங்க. ஸோ அதை போய் நீங்கள் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் அதெல்லாம் ஏங்க அவங்க பண்ணணும்? ஸோ அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு மாடலாக இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை அது அவங்களோட பேஷன், அவ்வளோதான். ஸோ அதை ஒர்க்காக மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. அதை தானே அவங்களுக்கு பர்சனல் லைஃப்னு இருக்குது. அதையும் யாருமே யோசிக்க மாட்டேன். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அதையும் யாருமே யோசிக்க மாட்டேங்குது, நமக்கு தெரியல. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டாக கேட்கல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இவங்களை தவிர உங்களுக்கு வேறு பேஜே இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச பேஜை பாருங்கள். பிடிக்காத பேஜை நீங்கள் ஏன் போய் பார்த்து அவங்களுக்கு வந்து இப்படி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணணும்? ஸோ இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நான் எல்லாத்துக்குமே காமனாக தான் சொல்கிறேன். இல்லை அவங்களோட ஐடியுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஐடி நான் அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது இன்கேஸ் யூ ஹேவ் ப்ராப்ளம் அகைன் நான் போஸ்ட் போடுவேன், நான் ஷூட் எடுப்பேன். அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, பட் என்னோடய வேலையை நான் கண்டிப்பாக பார்க்க தான் செய்வேன். இது என்னோடய உரிமை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவப்படுங்க. ஸோ அவங்க க்ரியேட் பண்ண பேஜுங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன போடணும் என்ன போடக்கூடாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணி அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரை வந்து மாடலாக வச்சுருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே யோசிக்காமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், முடியலன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ டோன்ட் ஹர்ட் எனி ஒன். இது எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். இது இவங்களுக்கு முடியாது, எல்லாருக்குமே நீங்கள் நெகட்டிவாக மெசேஜ் டைப் பண்ணுற உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் ரைட்ஸும். பட் அதை நம்ம பண்ணும்போது டைப் பண்ணும்போது நமக்கு அது யோசிக்கணும். இது அவங்க படித்தாங்க, அவங்க ஹர்ட் ஆவாங்க இல்லையா, நம்மளை ஒருத்தவங்க இந்த மாதிரி கேட்டால் நம்ம எப்படி ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணுறது கூட உங்களுக்கு தாட் கூட வராது. அதான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ப்ளீஸ் பி பாசிட்டிவ், நெகட்டிவாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நம்மளுக்கு எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியும். வாழ போகிறது ஒரு லைஃப்ங்க. இன்றைக்கி இது அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ வன்மம், ஏன் இவ்வளோ நெகட்டிவ்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக நீங்களும் இருங்க, சுற்றி இருக்கவங்களும் இருக்க வைங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போனோம், அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது. தட்ஸ் ஆல்.